ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, உண்மையாக இந்த தோல்வி என்னால் ஏற்றுக்கவே முடியல. எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. இதிலேருந்து மீண்டு வரத்துக்கு நான் இன்னும் 1 வாரம் 2 வாரம் ஆகும் போல் இருக்குது. என்னால் தூக்கம் கூட எனக்கு வராதுங்க. இந்த தோல்வி எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உண்மையாக இந்திய அணி உலகில் மிகவும் ஆபத்தான அணிங்க அப்படின்னு சொல்லிட்டு தோல்விக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்து அணியோட நட்சத்திர ஓப்பனர்னு சொல்லுங்க, நட்சத்திர முன்னாள் கேப்டன் சொல்லலாம், ஜோஸ் பட்லர் பார்த்தீங்கன்னா அதிரடியாக இந்திய அணி எதிராக தோல்வி குறித்து ரொம்பவே ஒரு புலம்பி தள்ளியிருக்காரு. தோல்விக்கு இதுதான் காரணம்னு சொல்லியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, ஜோஸ் பட்லர் அவர் என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா, உண்மையாக இந்திய அணி மிக மிக ஆபத்தான அணிங்க. இந்த ரன் நாங்கள் சேஸ் பண்ணுவோம் தான் நினச்சோம். பட் என்னோட தப்பு இருக்குங்க. இந்த சீரிஸ் எனக்கு கரெக்டாக போகல. நான் நல்ல ஸ்டார்ட் கொடுக்கல. கண்டிப்பாக நாங்கள் நல்ல ஸ்டார்ட் ஓப்பனிங் கொடுத்துருந்தா ஃபினிஷிங் நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக எங்களோட தோல்விக்கு அதுதான் காரணமாக நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இங்கிலாந்து அணி கண்டிப்பாக நல்லா போராடி தான் சீரீஸில் வந்தோம். நாங்கள் எங்களுக்கு இது வரைக்கும் வந்தது ரொம்ப பெருசாக இருக்குது. பட் இருந்தாலும் கோப்பை வேலைன்னு சொல்லிட்டு எனக்கு கனவாக இருந்துச்சுங்க. அந்த கனவு இப்போ நிறைவேறல. எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்திய அணி உண்மையாக நான் ஒத்துக்கிறேங்க. நல்ல டீம், நல்ல போலிங். அதுவும் பும்ரா இருக்கிற வரைக்கும் நாங்கள் எப்போவுமே அவங்களோட ஓவர் கொஞ்சம் பார்த்து ஆடுன்னு தான் நினைப்போம். ஏன்னா அவர் ஒரு உலகில் மிக சிறந்த பந்து வீச்சாளர். வெற்றிக்கு முக்கிய காரணமாக நான் அவரும் பார்க்குறேன். அக்சர் பட்டேலோட ஃபீல்டிங், அவரோட 2 கேட்ச் தான் இந்த மேட்ச் வின்னிங் நான் நினைக்கிறேன். இருந்தாலும் இதெல்லாம் நாங்கள் ஒரு பாடமாக எடுத்துக்கிட்டோம். கண்டிப்பாக அடுத்த முறை அடுத்த T20 வேர்ல்டு கப்பில் நல்ல கம்பேக் நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜோஸ் பட்லர் பார்த்தீங்கன்னா, தலைவன் வேறு என்னங்க பேச முடியும், அடுத்து வேர்ல்டு கப் தான் சொல்லிட்டு போயிட்டாரு. கரெக்டுங்க, 100க்கு 100 உண்மை. அவர் உண்மையாக ஒத்துக்கினார் பாருங்க. நான் இந்த சீரீஸில் பெருசாக பல்ல இந்த வேர்ல்டு கப்னு சொல்லிட்டு சொன்னாருங்க. அதுதான் ஒரு ஜென்டில்மேன். கரெக்டுங்க, அவர் ஒன்றும் பல்ல சரியாக விளையாடல, ஃபார்ம் அவுட்டில் இருக்கார். பட் இருந்தாலும் தன்னை தானே ஒத்துக்கினார். அவர் கொஞ்சம் ஸ்டார்டிங் அடித்து கொடுத்துருந்தா கண்டிப்பாக இந்த ரன்னை ஈஸியாக சேஸ் பண்ணியிருப்பாங்க போல இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு கடைசி வரைக்கும் வந்தாங்க. வெறும் 7 ரனில் தான் தோத்தாங்க. நம்ம 250 அடிச்சிட்டோம்பா, ஜெயிச்சிருமான்னு நினச்சிருப்போம். ஆனால் கடைசி வரைக்கும் நம்மளுக்கு இந்த மரண பயம் காமிச்சிட்டாங்க பருமா. அந்த மாதிரி மரண பயத்தை காமிச்சாங்க. பட் இந்திய அணி சூப்பராக வெற்றி பெற்றிருக்காங்கன்னு சொல்லாங்க. குவாலிஃபை டு ஃபைனல் 4வது முறையாக இது வரைக்கும் இந்த T20 வேர்ல்டு கப்பில் குவாலிஃபைட் ஆகியிருக்காங்க. வேர்ல்டு கப்பில் அதில் 2 முறை நம்ம அடிச்சிருக்கோம் கோப்பையை. ஒரு முறை ஸ்ரீலங்கா அடித்தாங்க. இப்போ 4ஆம் முறையாக வந்திருக்காங்க. பார்க்கலாங்க கோப்பையை வெல்றாங்களா சொல்லிட்டு. ஏன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்பெஷலுங்க. தொடர்ந்து இது வரைக்கும் யாருமே 2 வேர்ல்டு கப்பில் அடித்ததே கிடையாது. இந்தியா அடிக்குமான்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா அது வரலாற்று சாதனை படைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. இந்திய அணி ஒரு டிசர்வ்டுங்க, தகுதியான நீங்கள் கோப்பை வெல்றதுக்கான தகுதியான அணி. அதே போல் நியூசிலாண்டு எடுத்துக்கிட்டிங்களா, அவங்களும் ஒரு சூப்பரான அணி, நல்ல ஒரு டீம். அதனால் கண்டிப்பாக ரெண்டுமே ஒரு பலம் வாய்ந்த அணிகள் மோதுறாங்க. சண்டே செம்ம ஸ்பெஷல் இருக்குங்க. கண்டிப்பாக ஒரு கிரிக்கெட் திருவிழான்னு சொல்லலாம். பொறுத்து வந்து பார்க்கலாங்க இந்திய அணி எந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க சொல்லிட்டு. நீங்கள் சொல்லுங்கள், இந்த முறை இந்திய அணி கோப்பையை வெல்லுமா வெல்லாதான்? லாஸ்ட் முறை வெற்றி பெற்றோர் ரோஹித் சர்மா தலைமையில். இந்த முறை என்ன நடக்கும்? உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் கொஞ்சம் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸாக தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கிங்க. கண்டிப்பாக டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம். மறக்காமல் உங்களோட கருத்தை கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த முறை யார் கோப்பை வெல்லுவாங்க சொல்லிட்டு நான் கண்டிப்பாக உங்கள் கமெண்ட்டை பின் பண்ணுறேங்க. நன்றி, வணக்கம்.